உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? Thumbs up. ஜெய் குருதேவ். Excellent. That is the spirit. We are class apart. We are the torch bearers for the whole world. Every word, every thought, every action carry its own prana, the energy of life. So it is our greatest responsibility to uplift all the creation around to the higher level. Guruji's grace is always there with us. இப்போ for the knowledge part of it, சிவவாக்கியர் பாடல், the great சித்தர் சிவவாக்கியர், it's a revolutionary சித்தர். மற்ற சித்தர்கள்லாம் ஞான பொருளை மறைப்பொருளை சொல்லிட்டு போயிடுவாங்க. சிவவாக்கியர் அப்படி இல்லை, மறைப்பொருளாவும் சொல்லுவார், கிழின்னு கிழிப்பார். சிவாய ராம 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 என்னும் ராம நாமமே சிவா 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 என்னும் சிவானுடைய நாமம் அப்படின்ட்டு மதபேதங்கள் காட்டாம பிராணசக்திக்கு மட்டும்தான் அபிஷேகம் கொடுத்தார். இன்னைக்கு அந்த அவருடைய ஒரு பாடலை பார்க்கலாம். நாம் ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கும். சிவபாக்கியர், தி கிரேட்டஸ்ட் சித்தர், அவர் சொன்னது அற்புதமான பாடல். அது என்ன பாடல்? ஆடு நாடு தேடினும், நம்ம சொல்லுவோமோ இல்லையோ, அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள். அது போல எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும் ஆடு என்றால் மூவபிள், நிறைய காரு பங்களா இந்த ஏரோப்ளேனு எல்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்கிறீங்க அட் யுவர் கமாண்ட். ஆடு நாடு தேடினும், நாடு என்றால் அசையா சொத்துக்கள், கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் எல்லாம் உங்க பேர்ல இருக்கு, சொத்து உங்க பேர்ல இருக்கு. ஆடு நாடு தேடினும், இதெல்லாம் கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சு அனுபவிக்கலாம்னு வச்சுட்டு இருந்தாலும், ஆனை சேனை தேடினும், இந்த சொசைட்டில ஒரு கௌரவம், ஒரு கெத்து, இன்னாருன்னு எல்லாரும் எழுத நிக்கணும். அது அன்பாலேயா பயத்தாலேயா அது வேற விஷயம். ஆனை என்றால் கம்பீரமாக நகரக்கூடிய ஒரு அற்புதமான விலங்கு. சேனை, படை பரிவாரங்கள், வாழ்க 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 வாழ்கன்னு கோஷம் போடுறதுக்கு. ஆக ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும், எனக்கு மட்டும் இருந்த பத்தாது, என்னை எல்லாரும் கையெழுத்து கும்பிடணும், என்னை எல்லாரையும் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும், போற்றி போற்றி சொல்லணும். அப்படி இருந்தாலும் கோடி வாசி தேடினும், இங்கே வாசி என்பது வளர்ந்து செல்லக்கூடிய பொருள், கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தாலும் கோடி வாசி தேடினும் கடைசியில நீங்க உங்களுடைய இறப்பு காலத்தில், if when you are there in the death bed, அப்படி கடவுளே கடவுளே என்ன கச்ச, உடம்பு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, மனசு யார் யார கேக்குது, காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு பார்க்க மாட்டேங்குது, அப்படியே இருக்கச்ச குறுக்கே வந்து நிற்குமோ இந்த ஆடு நாடு வந்து உன்னை காப்பாத்துச்சா, இல்ல காட்டி ஆனை சேனை வந்து காப்பாத்துச்சா, இல்லாட்டி கோடி வாசி வந்து குறுக்க வந்து காப்பாத்துமா? அவட மடையா, இது ஒண்ணுமே உனக்கு உதவாது. டாக்டர் பல்ஸ் பிடிச்சுப்பாரு, எங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், to have tried everything that is under the sky. கடவுள் கிட்டதான் எங்களுக்கு மிச்சம், மேல கையே காட்டுறாரு. இந்த ஒரு சினிமால மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்.
சந்தானம். அது போல டாக்டர் சொல்லிட்டு போயிடுவார், நம்ம நின்றுன்றோம் என்னடா அப்படின்னு. அதுக்கு சொல்றாரு, அடே மடையா, அந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடி ஓடியிட்ட பிச்சையும், வார்த்தைகள் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஏன்னா இதயத்தின் மொழிகள் சித்தர்கள் மொழிகள். ஓடியிட்ட பிச்சையும், ஒருத்தருடைய தேவையை அறிந்து நீ போய் செய்யணும். ஐயா எனக்கு கொடுங்கன்னு கேட்கிற வரைக்கும் வச்சுக்கப்படாது. அதுதான் அவர் சொல்றது. ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மனித பிறவி, இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய நிலவரம், மனித பிறவி என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைமை உணர்வது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். ரொம்ப 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 முக்கியம். ஆக அந்த லட்சியத்தை அடைவதற்கு ரெண்டு வழி. உங்க ஆணவ மலம், மாயா மலம், கர்ம மலம் தேர்த்து 2 வழி. ஒண்ணு, தர்மம் பண்ணிக்கிட்டே போங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே போங்க. இருக்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் 7%, 10% கொடுக்கும். குருஜி சொல்வார் அட்லீஸ்ட் 5%. இஸ்லாம்ல ஜகாத் அப்படிம்பாங்க. ரம்ஜான் அப்ப 5%, உன்னுடைய வருமானத்துல 5% மற்றவருடைய நல்லதுக்கு செலவு பண்ணுன்ட்டு குரான்ல இருக்கு. நம்ம குருஜி சொல்றாரு 7% பண்ணியாங்கிற. எங்க அப்பா சொல்லுவார் 10% பண்ணிடாம. நான் 1973 அக்டோபர் 1 ஜாயின் பண்ண சர்வீஸ்ல இன்னைக்கு வரைக்கும் அதை அடிப்பிறழாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆக ஊனுடம்பு ஆலயம், உள்ளுரையும் ஜீவனே சிவன். வள்ளர் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். கள்ள புலன் 5 காளா மணி விளக்கு. திருமந்திரம். இந்த உடம்புங்கிறது ஒரு கோவில். அந்த கோவிலுக்குள்ள அந்த இறைமை என்ற ஒண்ணு இருக்கு. எல்லாம் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். தானே அனைத்துமாய் அனைத்தும் தன்னுள் ஒடுக்கி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த பசி, அதுதான் வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்ய ஒழுக்கம். உனக்குள் இருக்கக்கூடிய இறைமையை நீ உணர வேண்டுமானால் மற்ற உயிர்களுடைய பசியை ஆற்றுவதற்கு முயற்சி செய். பசி என்பது தான் ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த உயிர் வரைக்கும் எல்லாத்துக்குமே பொதுவானது. ஐயோ பசிக்குது, பசி வந்துட 10 12 யாராச்சும் கொடுக்க மாட்டாங்களா கடவுளை? அந்த கண்களை, அதான் விவேகானந்தர் எப்பவும் சொல்லுவார், ஒரு உயிரின் கண்களை பார். When your stomach is empty, philosophy is a food. When the stomach is full, philosophy comes out. வயிறு நொம்பிருக்கச்சே நீங்க அப்படி இப்படி வேதாந்த சித்தாந்தம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கலாம். வயிறு பசிக்கிறச்சே, ஐயோ கடவுளே நான் என்ன தப்பு பண்ணணும், என் தலையெழுத்து இப்படி இருக்கு, பசிக்குதே. Philosophy becomes a food. When the stomach is full, philosophy comes out. When the stomach is empty, philosophy is the food. அது போல இவர் சொல்றார், ஓடியிட்ட பிச்சையும். யாராச்சும் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி, சார் எல்லாருக்குமே தெரியும் சார், நீங்க வழியில ரோட்ல போறச்சியோ, நடந்து போறச்சியோ, வண்டியில போறச்சியோ, இல்ல கேட்டே வீட்டுல இருக்கிறச்சியோ, அந்த எல்லாம் எத்தனையோ பேர் அவர்கள் கண்களை பார்த்தாலே தெரியும் அவர்கள் தேவைகள். ஐயா வேணுங்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துடுங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தரை. காக்கை கரவா கரைந்தொன்னும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உண்டு. கொடுங்க, கொடுக்கறக்கே என்னைக்குமே கிடைக்காது. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோட்டம். வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறைத்தேர். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். உன்னை வாழ விடாதவர் வந்து நின் வாசலில் வணங்கிட வைத்து விடும். இதுதான் கண்ணாசனுடைய அற்புதமான வழி. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழிப்பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். குருக்ஷேத்திரத்துல போர் நடக்கிறது. பாசுபதாஸ்திரத்தை போடுற அர்ஜுனன் போடுங்கிறார். அர்ஜுனன் சுத்த வீரன். ஐயோ, அந்த மாபெரும் வீரன் கர்ணன் தன் தேர்கால்
சேற்றுல மாட்டிக்கிட்டு எழுதிட்டு இருக்கானே, இப்ப எம்பைய சொல்றிய நியாயமா கிருஷ்ணா? சொல்றத செய், எனக்கு தெரியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அர்ஜுனன் கேட்கிறான், ஐயோ பகவத்கீதை சாமி சொல்லிட்டார் நமக்கு, அவர் தான் சூத்திரதாரி, சரணாகதி, அவர் சொன்ன நான் உடனே செய்யணும். கிருஷ்ணா பத பதைக்குது, எப்படி எம்பை சொல்றான், அவன் பாவமாச்சே, அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, நீ தானே என்ன சுத்த வீரன் சொன்ன, நான் எப்படி செய், நான் சொன்னது செய். சரி அம்பு எஞ்சிடுறோம். அம்பு நேரம் அவர் மார்பு பறிச்ச கர்ணன் ஒன்று கீழ் அடிப்படும். சரி, இன்னும் தன்னுடன் அவனை ஐக்கியமாக்கி கர்ணன் மாதிரி ஒரு கொடைவள் யாருமே கிடையாது. கொடைக்கு பேர் அத்தாரிட்டியே கர்ணன் தான். அந்த கர்ணன் தான் ஒரு சமயம் ஒரு பெரிய தங்க கிண்ணத்துல வைர வைடூரியங்கள் நவரத்னங்கள் பொதித்த அந்த கிண்ணம், அதை இடது கையில வச்சுட்டு வலது கையில் தனக்கு எண்ணெய் தலை தேய்ச்சிட்டு இருக்கான், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கான். அப்ப கிருஷ்ணன் வர்றார் அந்த பக்கம். ஹே கர்ணா, ரொம்ப ஜோரா இருக்கேன், இது எங்க வாங்குறேன், யாரு கொடுத்தா? என்ன கிருஷ்ணா, உனக்கு தெரியாததா? இல்லை, எனக்கு அது வேணுமே கூட. உடனே அதை இடது கையில கொடுக்கிறார் கர்ணன். கிருஷ்ணர் கேட்கிறார், என்னடா தர்மம் பண்றது வலது கையில எல்லாம் பண்ணணும், அது தரடா முறை, இடது கையில கொடுக்குறியே. அப்ப ரெண்டு கையும் கும்பிட்டு கர்ணன் சொல்றான், கிருஷ்ணா உனக்கு நீ சூத்திரதாரி, என்னுடைய வினைப்பயன் சேரா இடத்துல சேர்ந்திருக்கேன், அதெல்லாம் உன்ன தெரியாம போக. இந்த இடது கையில இருந்து வலது கைக்கு மாத்தி வலது கையில உன்னை கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பாழா பண்ண மனசு எப்படி மாறும்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நீ கேட்ட உடனே கொடுத்துட்டு எனக்கு நிம்மதி. அப்படி கொடுத்த மிகப்பெரிய வள்ளல் கர்ணன். அந்த கர்ணனுடைய தர்மம் குறுக்க நிக்குது. தர்ம தேவதை கர்ணனுடைய உயிர் போறதில்லை. பாக்குறார் கிருஷ்ணன், நானே ஒண்ணுமில்லாம போயிட்டனே, இது என்னடா வம்பா இருக்க. தர்ம தேவதை சொல்றாங்க, முடியாது, அவன் என்னுடைய குழந்தை, தங்களுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன், நான் அவனை காப்பாற்றுவது என்னுடைய தர்மம். என் கூட சண்டை போட்டு என்னை வென்றுட்டு நீங்க கர்ணன் எடுத்துக்கோங்க, முடியாது, கொடுக்க முடியாதுங்கிறப்ப கண்ணன் செயலிழந்து போகிறான். கர்ணன் சூத்திரதாரியாச்சு, அவருக்கு தெரியாதுதான். உடனே ஒரு யாச்சகன் போல வேஷமிட்டு ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி கர்ணா அவர் பாக்குறார், ஐயோ நான் இந்த குருக்ஷேத்திரத்துல அடிபட்டு கிடக்குறேன், நீங்க வந்திருக்கீங்க யாசிக்கிறீங்களே, நீங்க நான் என்ன இருக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு? நீ செய்த தர்மம் எல்லாம் இருக்கு, அதுவாவது எனக்கு தார வார்த்தை கூட. அடாடா நல்ல காலம், என்கிட்ட இருக்கிறத கேட்டீங்களே, உங்களுக்கு கோடி அனந்த கோடி நமஸ்காரம், உடனே வாங்கன்னுட்டு அந்த அம்பை பீக்கும் பொழுது ரத்தம் பீறிட்டு வருகிறது. அந்த ரத்தத்தை தன் கையில் வாங்கி, உள்ளங்கையில் வாங்கி, அந்த யாச்சகர் கையில் நான் செய்த தர்மம் தங்களுக்கு தாரை வார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது தர்ம தேவதை செயலிழந்து போய்விடுகிறார். தர்ம தேவதை கிருஷ்ணனை சுத்தி வணங்கிட்டு, நீங்க மகானுபவன் சூத்திரதாரி, என்ன கூட இப்படி சுத்தி விட்டுட்டீங்களே, என் பிள்ளையை இப்படி பாடா படுத்துறீங்களே, நியாயமாட்டு கதறி அழறாங்க. யாரு? தர்ம தேவதை. அப்ப சொல்றாங்க, யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பேரு கர்ணனுக்கு நான் தருவேன்ட்டு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குற. சோ விஸ்வரூப தரிசனம் கிடைச்சவங்க இந்த மகாபாரதத்திலேயே ஒண்ணு பீஷ்மர், இன்னொன்னு கர்ணன், இன்னொருவர் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் கெட்டவன் கிடையாது, அவனுக்கு கண்ணு இல்லை, அதனால புத்தி இல்லை, சொல்வார் பேச்சு கேட்டு கெட்டவன். ஆனால் அவனுக்குள் இருந்த நியாயம், அதை கிருஷ்ண பரமாத்மா மதிக்கிறார். அப்பதான் கிருஷ்ணன் தூது அப்ப அவனுக்கு கண்களை கொடுத்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டு. அது போல கர்ணனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டினப்ப கர்ணன் சொல்றார், இதை விட மகாபாகியம் இருக்குமா கண்ணன், இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை கொடுத்து உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம்ன்றப்ப நீ என்னுடன் வந்து சேருவாய் என்று அருள் பண்ற. ஆக சிவவாக்கியர் சொல்றார், ஓடியிட்ட பிச்சையும். ஒருத்தருடைய தேவைகளை அறிந்து போய் கொடுக்கணும் சார். பசிக்கிறவனுக்கு தான் நீ கொடுக்கணும். அன்னதானம்னு பண்ணிட்டு நான் திருவண்ணாமலையில் கிரிவலம் எல்லாம் போயிருக்கிறேன். இது தமாஷா இருக்கும். அதாவது நமக்கு தெரியாம நம்ம நிறைய பாவம் செய்யறோம். கிரிவலம் போறச்சே நிறைய பேர் அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்கு பண்றாங்க? பசித்த உயிர்களுக்கு பசியாற்றுதல் மிகப்பெரிய ஒரு தர்மம். அதுதான் வள்ளல சொல்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஆனா இவங்க என்ன செய்வாங்க, அந்த பாக்கு மட்ட தட்டை எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை டேஸ்ட் பண்ணுவாங்க.
பார்த்திருக்கேன் நான். பண்ணிட்டு இதுல உப்பு நல்லா இல்ல இது கேட்டு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டில எரிஞ்சிட்டு போவாங்க. அப்புறம் பாவீங்களா, இது யாரும் ஒரு உயிருக்கு போய் சேர உங்களை மதிச்சு உங்களுக்கு அன்னதானம் பண்றச்ச அந்த அன்னத்தை நீங்கள் மதிக்க வேண்டாமா? இயற்கை எண்ணெய் கொடுத்த அந்த அன்னத்தை புசிக்க வேண்டாமா? அந்த மாதிரிலாம் பாவத்தை அவங்களுக்கு தெரியாம தேடிப்பாங்க, அது வேற விஷயம். ஆக அன்னதானம் என்பது திருவண்ணாமலை அனைத்து நாட்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஓடியிட்ட பிச்சையும். ஓடிக்கிட்ட பிச்சை வந்து என்ன செய்யுமா? சாடிவிட்ட குதிரை போல். என்ன அழகான வார்த்தைகள் சார். ஒரு குதிரையை ஒரு தட்டி கொடுங்க, வீரர்கள் பறக்கும், அப்படியே பஞ்சா பறக்கும் வேகமா. அது போல நீ பண்ணியே உன்னுடைய நல்ல காலத்துல உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலைய தர்மம் பண்ணியே, அது குதிரை மாதிரி வந்து உனக்கு முன்ன நிக்கண்டா, உன்னையோ உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் மற்றவர்களுக்காக காத்திருக்காமல் காற்றுள்ள போதே தொற்றிக்கொள். உனக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதே உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள். திருவள்ளுவர் தான் சொல்றார், அன்பின் வழி நடந்து தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீழ் அறவழியில் பொருள் ஈட்டி அன்பு வழியில் அதை அனைத்துடன் பங்கு யாரு ஒருவன் பங்கு பெற்று வருகிறானோ, பகிர்ந்து உண்கிறானோ, அவன் கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்லை, இறைமை அவனை தேடி வரும். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்ற. ஆகிய பாடல் மறுபடியும் பார்க்கலாம். ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும். ரொம்ப முக்கியங்க, உகந்து செய்த தர்மமும். ஒருத்தர் நல்லா இருக்கணும்ட்டு நெஞ்சார இதயபூர்வமா நல்லா எடுத்துக்கோங்க சார், கொடுங்கன்ட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த எத்தனையோ பேர் இருக்காங்க, சுகாதார வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க, எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கு. பழைய துணிகளை கொடுக்காதீங்க, புது துணி வாங்கி கொடுங்க. உங்களால இயல இல்லையா அப்ப கொடுங்க, உங்களால முடியும். உதவாதது, சொத்தை சொடக்கு தொடச்சு போடுறது, இதெல்லாம் சேர்த்து தர்மம் பண்ணிருக்கேன் சார். நானு சுனாமி எல்லாம் வந்தப்ப I was one of the volunteers in the Art of Living in 2026. I mean 2004. அப்பதான் சுனாமி வந்தது. அந்த சுனாமி காலத்துல நான் வீடு வீடா போய் கேட்டிருக்கேன் துணி எல்லாம். 2004 நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த டிசம்பர் மாசம். அப்ப என்னன்னு வீட்டை உதவாததெல்லாம் தூக்கி ஒரு மூட்டையில கொடுப்பாங்க. அண்ணா நகர்ல அந்த நியூரி டவர்ஸ் அங்கதான் உட்காந்து எல்லாம் பிரி பண்ணாங்க. லேடிஸ் ட்ரெஸ், ஜென்ஸ் ட்ரெஸ், அது போல பார்த்தா கிழிஞ்சு போனது, உதவாதது, அதுவே பெரிய மலமாறன்னு நான் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தர்மங்கிற பேர்ல கொடுத்துருக்காங்களே, இவங்களை என்ன நினைக்கிறது? ஆனா பரவாயில்ல சார். ஆனால் ஒருத்தருக்கு மனமாற கொடுக்கறச்ச ஒரு புது துணி வாங்கி, எத்தனையோ துணி வாங்குறீங்க, எடுக்கிறீங்க, நீங்க உபயோகப்படுத்த கொடுக்காதீங்க. அதுல ரெண்டு இருக்கு. நீங்க உபயோகப்படுத்த துணியில வந்து யுவர் வைப்ரேஷன்ஸ் ஆர் தேர். இட் மே பி மிஸ்யூஸ்ட், நெவர் எவர் ஃபர்கெட் இட். நீங்க யூஸ் பண்ண டம்ளர், நீங்க யூஸ் பண்ண தட்டு, நீங்க யூஸ் பண்ண ட்ரெஸ், இதெல்லாம் பெட்டர் யூ பர்ன் இட் ஆர் புட் இட் இன் தி டஸ்ட்பின். யாருக்கும் உபயோகப்படுத்துற மாதிரி கொடுக்காதீங்க. யுவர் வைப்ரேஷன்ஸ் ஆர் தேர். These are very subtle things. There are so many levels of existence. ஆக உகந்து செய்த தர்மமும் சந்தோஷமா கொடுங்க. கண்ணு இந்த வாய்க்கும், நல்லா படி, ஒருத்தர் எஜுகேஷன் கொடு, படிக்கிறதுக்கு கொடுங்க, ஒருத்தருடைய தேவைகளுக்கு கொடுங்க, ஒரு பசியத்தை பண்ணிங்கன்னா அந்த தர்மம் உனக்கு நின்று உங்களுக்கு நல்ல வழி காட்டும், ஒரு உயர்ந்த கதிகை கொடுக்கும். உங்களுடைய இறைமையை நோக்கி நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். சிவவாக்கியை சொல்றேன். இப்ப பார்க்கலாம். ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும். அழகான வார்த்தை, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம். இந்த ஓடியிட்ட பிச்சையும் அப்ப ஒரு தமாஷ். நான் கோயிலுக்கு போவேன், மாத்தாண்டி டீச்சர் தான், அவர் கூட வருவார். சார் கோயிலுக்கு போறச்சு தர்மம் பண்ணாதீங்க. என்னையா இருக்கு சார்? பிச்சைக்காரங்க உட்காரு இல்ல சார், நீங்க ஒரு முறை கையை நீட்டி பாருங்க, அப்ப தெரியும். கையை நீட்டவே முடியாது, உடம்பு கூசி குறுகும். குருஜி இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காரு, அருணுக்கும் தெரியும். பிச்சை எடுக்கணும், குருஜி சொல்லுவார், கோ அண்ட் பெக். அப்பதான் உங்களோட ஈகோ வில் பி ஷேட்டர்ட். உங்க ஈகோ இருந்து இல்லாம தடம் எல்லாம் தெரியும். ஐயா பசிக்குதுன்னு கையை நீட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு செம்ம அடி விழும். அந்த அடியை பொறுத்துக்கோங்க.
அது உங்களை மேல்நிலைக்கு எடுத்து சொல்லுங்க. நம்ம குருஜி சொல்லுவார், நாங்க எடுத்திருக்கேன். பெங்களூர் தெருவில் பிச்சை எடுத்திருக்கேன். எடுக்க வைப்பார் குருஜி, எடு பிச்சை எடு ஐயான்னு ஒருத்தர் காதல் விட்டு சொல்லிருக்கு, ஐயோ நல்லா இருக்காரு அவரு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு, என்னைய தெரியல இருக்கு வந்து கேட்ட காலம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு, 10 ரூபாய் கொடுத்தவங்க இருக்காங்க. இந்த இயர் 2006 ஜனவரி 1 ஜனவரி 1 2006 it was one of the training given by Guruji. Go and beg in the streets, get your ego shattered, then only you will be the fit instrument to express myself. அதுபோல அந்த ஈகோ நம்மளை தடுக்கும். அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய காரியம். அத ஃப்ரெண்டு சொல்றார், சார் கோயிலுக்கு போறது தர்மம் பண்ணாதீங்க, நீங்க செஞ்ச தர்மம் எல்லாம் போயிடும், கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியே வரைச்சு கொடுங்க, அதான் நல்லது. நான் நினைச்சேன், அடப்பாவி, கடவுள் இதெல்லாம் லா போட்டிருக்காரு, உள்ள போறச்ச கொடுக்காத வெளியே வரைச்சு கொடுன்ட்டு. உனக்கு வாய்ப்பு இருக்கிறச்சியே கொடு. இதெல்லாம் நீங்க இந்த நடைமுறையில பார்த்தவங்க. சின்ன குழந்தைங்க என்ன பண்ண, பசிக்கிறச்சுதான் கேட்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு தீபாவளியோ கிருஷ்ண ஜெயந்தியோ குலாப் ஜாமுன் பண்ணிருக்கிறீங்க, சாமிக்கு படைக்கணும். சரி, அந்த குழந்தை சின்ன குழந்தை கள்ளங்கபடம் இல்லாம கோடு குடுன்னு ஓடி வருது, அம்மா குலாப் ஜாமுன் கொடு. அவங்க பாட்டி இருக்கிறாங்க, இப்ப கேட்காத, சாமிக்கு படிச்சதுக்கு அப்புறமா கேளு. இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சவன் தான், என்னுடைய வாழ்க்கை. அந்த குழந்தை அப்புறம் நாங்கெல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு குலாப் ஜாமுன் சாப்பிடலான்னு பார்த்தா அந்த பாப்பா தூங்கிடுச்சு. எந்திரடா குலாப் ஜாமுன் சாப்பிடு, எங்க குலாப் ஜாமுன் சார், அன்னைக்கு நான் அழுதுருக்கேன் சார். என்னுடைய 2வது குழந்தை பிறகு ஐ ஹவ் டிசைடட் தட் டே, ஒரு குழந்தை கை நீட்டி கேட்கறச்ச அந்த குழந்தை தான் தெய்வம், மத்த எந்த குப்பையும் கிடையாது. ஐ வில் நெவர் ரெஸ்பெக்ட் எனி பிளடி வாட் எவர் அனுஷ்டானம் வாட் எவர் இட். இல்லாட்டி அந்த இடத்துல போக மாட்டேன். நீ ஆச்சும் பூஜை ஆச்சு எடுத்து தொலையிடான்னு போ. ஒரு கள்ளம் குழந்தை குழலின் நிதி யாழினது என்பதா மக்கள் மழலை சொல் கேளாதார், அமிழ்தினும் மாற்ற இனிதே தம் மக்கள் மழலை சொல் கேளாதார், அப்பேற்பட்ட குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். அப்பேற்பட்ட குழந்தை கை நீட்டி கேட்குது, அம்மா பசிக்குது, ஆசையா இருக்கு, குலாப் ஜாமுன் குடும்பம் கூடையா, அதுதான் உண்மையான நைவேத்தியம். சாமிக்கு படிச்சுட்டு தான் கொடுப்போம். படிச்சுட்டு பார்த்தா அந்த குழந்தை எங்க இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் குலாப் ஜாமுன் சப்பி சாப்பிடுறிய, அந்த குழந்தை மனசாட்சி இல்லை, மனசாட்சி உறுத்தது. அப்ப நீ இறைவனை கும்பிட்டு என்ன கும்பிடாம இருக்க? அது என்னுடைய தாத்பரியம், அது என்னோட தத்துவம். எந்த ஒரு குழந்தை எந்த ஒரு ஜீவன் பசின்னு கை நீட்டுறச்ச அந்த கை நீட்டத்துக்கு முன்னாடி அந்த கை நீங்க வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பொருளா இல்லாம நீங்க அந்த பொருள் வாங்கி கொடுங்க, காசா கொடுக்காதீங்க. காசா கொடுங்க. நீங்க சப்போஸ் சிக்னல்ல இருக்கீங்க, ஒருத்தர் கை நீட்டுறாரு, அப்ப போய் நீங்க வாங்கிட்டு தர முடியாது. நடந்து போறீங்க, ஒருத்தர் ஐயா பசிக்கிறார், ஐயா உங்களுக்கு என்ன வேணும், டிஃபன் வாங்கி தரட்டுமா சொல்லுங்க. இல்லையா, இது நீங்க வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தைக்கு வரைக்கும் தாராளமா செய்யுங்க. நீங்க தான் சார் கடவுள், நம்ம தான் சார் கடவுள், அதை என்னைக்கு மறக்காதீங்க. நமக்குள்ளதான் இறைமை இருக்கு. அந்த இறைமை நமக்குள்ள வெளிப்படுறது நமக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தான். திருமலர் திருமந்திரம் என்னைக்கு வரக்க உனக்கு கிள்ளா வலிக்குது, மத்தவங்க உணர்வை மதிச்சு மத்தவங்களுக்கு கிள்ளாத. அப்படி இருந்து என்ன, உனக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய கடவுள், அனைத்தையும் கடந்தும் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும், தான் பற்ற வெளிப்படும் தானே உள்ள இருக்கு. அதை வெளிக்கொண்டுதான் மனித பிறவியின் ஒரே ஒரு லட்சியம். அதுதான் திருமண இவர் சிவவாக்கியர் சொல்றார், ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும். எத்தனை பேரை பாக்குறோம் நம்ம கோவில்ல, டியூப்லைட் அங்க முண்டகைக்கண்டி அம்மன் கோயில் கண்டி போயிருந்தேன், சார் 2 ஃபேன் வேணும், அது பிராகாரத்தை சுற்றி வரது உங்களால கொடுக்க முடியுமா? ஐயோ தாராளமா தரங்க ஐயா, நல்ல காலம் கேட்டீங்களே. அது கூட அம்பாள் வாக்கு, சும்மா எல்லாருக்கும் கிடைச்சது. அவர் வர்றார், சார் 2 ஃபேன் வாங்கி கொடுங்களேன். நான் எங்கேயோ மூலையில் உட்காந்துருக்கேன். முண்டகைக்கண்டி அற்புதமான கோவில், மயிலாப்பூர்ல பக்கத்துல இருக்கு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், அந்த கோயிலை பார்த்துட்டு நிர்வாகம். ஐயோ தாராளமா பண்றாங்க, இதுல போய் என்ன இருக்கு, கேஷா தரட்டுமா இல்லாட்டி வாங்கி தரட்டுமா, எப்படி வேணா செய்யுங்க சார், இந்தாங்க ரசீது. அது ஒரு டியூப்லைட் சுத்தி வர்றார், இந்த கோயில் இதெல்லாம் பண்ணிருக்கோன்ட்டு.
அந்த பிராகாரம் இருட்டா இருக்குது, ஆனா டியூப்லைட் எரிஞ்சுட்டு இருக்கு. என்ன இவ்வளவு இருட்டா இருக்க? அந்த டியூப்லைட்டை பாக்குறேன். உபயம் முத்துக்குமார், நம்பர் 22, இந்த தெரு, சென்னை, இந்த மயிலாப்பூர், சென்னை பின்கோடு, தன்னுடைய செல் நம்பர் எல்லாத்தையும் போட்டு டியூப்லைட் முழுக்க எழுதி வச்சிருக்கிறார். லைட் எங்க சார் வரும்? அதனால்தான் சொல்றார், உகந்து செய்த தர்மமும். நீ செய்யற தர்மம் ஒருத்தருக்குள்ள விரிவாக்கத்தை கொண்டு வரும், சுருக்கத்தை கொண்டு கூட. ஒன்னொன்னு, இந்த கொடுக்கும் கைகள் தாழ்ந்தும் எடுக்கும் கைகள் உயர்ந்தும் இருக்கணும். அதுதான் கொடை. நீ கொடுக்கக்கூடியது கீழே இருக்கணும், எடுத்துக்கிறவன் சுதந்திரமா எடுத்துக்கணும். நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா உங்க அகம்பாவம் தான் அதிகமாகும். நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன். சார், இந்த கோயில பாருங்க, கந்த சஷ்டி கவசம் அந்த பாருங்க டேப்லெட்ல இருக்கு, இந்த நான் படம் கொடுத்தேன் சார். நான் நினைச்சேன், படையா உனக்கு கிடைச்ச வாய்ப்பை தம்பட்டம் அடிச்சுக்கிறிய, நிக்க வேணாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க வாழ்க்கையில. இந்த சிவவாக்கியர் பாடல் ரொம்ப அற்புதமான. ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. சிவவாக்கியர் நெத்தி அடி அடிக்கிற. அதனால நமக்கு கிடைச்ச இந்த மனித பிறவியில நம்ம கிட்ட என்ன இருக்கோத சந்தோஷமா மற்றவங்க பகிர்ந்துவாங்க. நம்ம தான் சார் கடவுள். கடவுள் தனியா எங்கேயுமே வளர்க்கிறாங்க. அதான் சொல்றோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அற்புதமான வாழ்க்கை. நம்ம சந்தோஷமா இருப்போம், மற்றவங்க சந்தோஷமா இருக்கும். நம்ம கர்மெல்லாம் தீர்ந்துட்டே இருக்கும். நம்ம கர்ம தீர்ந்து, இந்த கர்ம கழிய ரெண்டு வழி. ஒண்ணு தர்மம் பண்ணுங்க, ரெண்டாவது சரணாகதி. கடவுளே, மனுஷனா படைச்சிட்ட, நான் என்ன பண்ண தெரியல, எனக்குள்ள சந்தோஷமா நீ என்ன சத்து சித்து ஆனந்தமா இருக்கே, எனக்குள்ளேயே நீ தான் இருக்க. அந்த சத்து சித்து ஆனந்தம் வெளிப்பட எனக்கு வழிகாட்டு, எனக்கு வழிகாட்டு, எனக்கு வழி இருக்கு. ஒரு நாள் திரும்பி நிறைவான ஒரு வாழ்க்கை. ஐ வாண்ட் நத்திங், ஐ ஆம் நத்திங், ஐ டூ நத்திங். அதுதான் இறைநிலை, பீயிங்னஸ், ஈஸ்னஸ். அது உங்களுக்குள்ள மலர்றத தானா உணரும். அப்ப இந்த உலகமே, உலகத்துள்ள அனைத்துக்குள்ளமே உங்களை நீங்க பார்ப்பீங்க. உலகமே உங்களுக்குள்ள. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். தேங்க்யூ அருண். தேங்க்யூ. ஜெய் குருதேவ். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான்.